ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து ஒரே ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நம்ம எடுத்துருக்கணும். இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் லைட்டாக நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரை வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஸோ தக்காளி நல்லா வெந்து ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு இதில் நம்ம ஷ்ரிம்பை ப்ரான் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நரம்பு மாதிரி ஒரு வெயின் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரானை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த ஷ்ரிம்ப்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அதனால தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடி பிடிச்சிரும் அப்படின்னு பயப்படுறவங்க இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக நம்ம தண்ணி, இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதுவே கொஞ்சம் அதிகமானது தான். ஸோ இது தண்ணி சேர்க்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக இஞ்சி ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். ஸோ பாருங்கள், லேசாக அந்த தண்ணி நம்ம ஊற்றுனது கொஞ்சம் இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ப்ரானுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரானில் வந்து பச்சை கருவேப்பிலையை 2-3 பிச்சு போடும்போது அதோட வாசனை 2 மடங்கு அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கருவேப்பிலையை வந்து எடுத்து நல்லா அதை 2-3 நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப குவிக்காக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.